முக்தா ஃபிலிம்ஸ் பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி எப்போயுமே நினைவுகள் அப்படின்னே பாடல்கள் வந்து நினைவுகளை ரொம்ப ஈஸியாக மீட்டு கொண்டு வந்து கொடுத்துரும். நான் இப்போ நீங்கள் முக்தா ஃபிலிம்ஸ் எடுத்த முக்தா ஃபிலிம்ஸ் கனெக்ட் ஆன சில முக்கியமான பாடல் காட்சிகளை நான் இங்கே கொண்டு வரேன். சார் இது வந்து நாடோடி காட்டுன்னு ஒரு படம் சார், மலையாளத்தில் ரொம்ப நல்லா போச்சு. எங்களுக்கு இந்த ஆஃப்டர் நாயகன் இது எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தது. ஓகே, பேரில் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது, இது மீட்டு கொடுத்தது. ஒரு 70 வருஷம் ஆச்சு சார் இன்னும். ஆனால் அந்த பாட்டுடைய எக்ஸ்பிரஸ் இன்னும் அப்படியே இருக்கு. எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு படம் முதலாளி. அது இந்த 1957 இந்த படத்தும் போது தான் என்னோட தட் இஸ் பெரியம்மா பொண்ணு முக்தாங்கிறவங்க பிறந்தாங்க. ஓகே ஓகே, அவங்களுக்கு பிறந்த சமயத்தில் இந்த படம் ஓகே, அவருக்கு ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு வந்தது. வெற்றி படமாக, பெரிய வெற்றி படம். சந்தியா வந்து நம்ப மாட்டீங்க, சந்தியா ஜெயலலிதா அம்மா வந்து 6 மணிக்கு ஷூட்டிங் பண்ணால் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. உடனே சந்தியா அம்மா என்ன பண்ணுவாங்க, இல்லை சீனுக்கு எனக்கு இது கொடு, தயிர் சாதமும் சாப்பாடும் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க. ஜுரம் வந்ததுன்னா தானே இதெல்லாம் பண்ணி சகாயம் எல்லாம் போட்டு ஆர்டிஸ்டோட பழகும்போது ஒரு சகோதரத்தனம் தான் இருந்தது, ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் இருந்தது. Black Sheep's நினைவு ஒரு பறவை presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி மசாலா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு Black Sheep's நினைவு ஒரு பறவை presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஆச்சியின் புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார். வணக்கம் அண்ட் வெல்கம் டு Black Sheep's நினைவு ஒரு பறவை. நினைவு ஒரு பறவை என்ன மாதிரி நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் நல்ல பல நினைவுகளை கொடுத்த திரையுலக ஜாம்பான்களுடைய நினைவுகளை மீட்டி பார்க்குற நிகழ்ச்சி. அப்படி இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுடைய வரலாறு நீங்கள் புரட்டி பார்த்தா இவங்களை விட்டுட்டு பார்க்கவே முடியாது. முக்தா ஃபிலிம்ஸ் முக்தா திரு சீனிவாசன் அவர்கள், அவருடைய புதல்வர் திரு முக்தா ரவி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. நம்ம நிறைய பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். பிளாக் ஷீப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ தான் நம்ம முதல்ல சந்திக்கிறோம். ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். சார், முக்தா ஃபிலிம்ஸ் பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி எப்போயுமே நினைவுகள் அப்படின்னே பாடல்கள் வந்து நினைவுகளை ரொம்ப ஈஸியாக மீட்டு கொண்டு வந்து கொடுத்துரும். நான் இப்போ நீங்கள் முக்தா ஃபிலிம்ஸ் எடுத்த முக்தா ஃபிலிம்ஸ் கனெக்ட் ஆன சில முக்கியமான பாடல் காட்சிகளை நான் இங்கே கொண்டு வரேன் சார். அந்த பாடலை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பேசுங்க. ஓகே சார். முக்தா ஃபிலிம்ஸோட பட்ஜெட் ப்ளஸ் லாபகரமான கதாநாயகன் படத்தில் நம்ம அந்த பாட்டை கேட்டோம் சார். இது வந்து நாடோடி காட்டுன்னு ஒரு படம் சார், மலையாளத்தில் ரொம்ப நல்லா போச்சு. பிரதர்கிட்ட சொன்னோம், சுந்தர்னு இந்த மாதிரி நல்லா இருக்கடாது இது. ஸோ அவன் வந்து கிரேசி மோகனை தான் ஃபிக்ஸ் பண்ணோம். முதல்ல ஜனகராஜ் பேசினோம். எஸ்வி சேகருங்கிற சமயத்தில் அந்த காமெடியோட அந்த இதுவே மாறி போச்சு. அந்த ஐடென்டிட்டி அந்த இது இருக்கு. எஸ்வி சேகருக்குன்னு உண்டான ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அவரோட ஜனகராஜ் காமெடி வேறு, இவரோடது காமெடி. எஸ்வி சேகர் காமெடியில் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அவர் ஆக்டிங் ஜாஸ்தி இருக்காது. ஜனகராஜ் டைலாக் காமெடி தான். அதில் வந்து கரெக்டாக அந்த டைமில் அந்த சாங் முடிகிற சமயத்தில் ஒவ்வொரு போட்லேருந்து ஒவ்வொரு லைட்டு வர ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஷாட். என் பிரதர் ஒன்று பண்ணான். எங்களுக்கு இந்த ஆஃப்டர் நாயகன் இது எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தது. பேரில் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது, இது மீட்டு கொடுத்தது. இல்லை, இந்த பாட்டில் ஜேசுதாஸோட வாய்ஸ் பாண்டியராஜனுக்கு ரொம்ப 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 யூனிக். இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பாண்டியராஜனுக்கு அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஜேசுதாஸோட வாய்ஸில் பாண்டியராஜனோட பாட்டு இல்லை சார். இந்த பாட்டு ஒரிஜினல் சாங்கை நாங்கள் வச்சோம். அப்புறம் இந்த டியூன் முடித்த உடனே அப்புறம் வைரமுத்து சார்கிட்ட வந்து அப்பா சொன்னாங்க, லவ்வை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். பாலச்சந்தர், ஸ்ரீதர் எல்லாருமே. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து தெய்வம் தந்த வீடு பாலச்சந்தர் சொல்வார், எனக்கு இது இல்லைன்னா அதான்டா வீடு, அப்படி ஏதாவது ஒன்று எழுதுன்னு சொல்லும்போது தான் அவருக்கு அது அந்த எவ்வளோ அழகாக நான் வந்து இப்போ அவனை வளர்த்து என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னா அப்படி சொல்லும்போது கவிஞர்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். இதே போல் இந்த படத்தில் ஒரு காமெடி காட்சி, ரொம்ப சிறப்பான காமெடி காட்சி, அந்த துபாய் போகிறது. ஆமாம், அந்த அந்த காமெடி காட்சி அங்கேயே ஒரிஜினல்லே இருந்ததா இல்லை நீங்கள் இங்கே? இல்லை ஒரிஜினல் இருந்தது. இது எல்லாமே முதல்லயே ஒரு புக்காக வந்தது சார். ஓகே. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது 81. ஓகே. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேரளாலேருந்து
துபாய் கலெக்ஷன் போகிறேன்னு சொல்லிட்டு லட்சத்தீப்பில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஓ ஓகே. அதுதான் பேசிக் நாட்டு. ஓகே ஓகே. அது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது. அது நானும் படித்தேன், எல்லாருமே படித்தேன்னு. அதை வச்சு டெவலப் பண்ணி அதுக்கு மலையாளத்தை ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதை நாங்கள் தமிழில் எடுத்து பண்ணோம். ஓகே. ரெண்டாவது பாட்டு சார். இது இதயத்தில் நீ 1963 ரிலீஸ் ஆச்சு. எனக்கு அப்போது 4 வயசு. இந்த படத்துக்கு வந்து எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை. இந்த படத்தில் வாலி இன்ட்ரடியூஸ் ஆனார். வாலி கிட்ட ஒரு பெரிய ஒரு என்னன்னா சுயமரியாதை பாப்பர். செல்ஃப் எஸ்டீம். ஆமாம், ஒரு வரியை வந்து அவர்கிட்ட எழுதி வாங்கிக்கோங்க, சொந்தம் கொடுக்க சொல்லுங்கள். ஆமாம் அப்படின்னு. அப்போ இவர் பூவரையும் பூங்கொடியை பூமாலையை எழுது போடவான்னு பாட்டு எழுதி கொடுத்தாரு. எடுத்த உடனே விஸ்வநாதனுக்கு பிடிச்சி படுத்து உடனே டியூன் போட்டார். ஒரு பாட்டு மாயவநாதன், ஒரு பாட்டு கண்ணதாசன், மற்ற பாட்டு இவர் எழுத சொல்லி சொன்னாங்க. இந்த பாட்டு எடுக்கும்போது ஐ திங்க் அவர் மதர் ஷி பாஸ்ட் அவேன்னு நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே. இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருப்பாரு. ஓகே ஓகே. பட் இதே மாதிரி சிச்சுவேஷன் வந்து கண்ணதாசனும் எழுதியிருக்காரு. இவர் உறவு என்ற இந்த பாட்டு அது வந்து அவர் வந்து நினைக்க தெரிந்த மனமே மறக்க தெரியாத, ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிச்சுவேஷன் தான். இந்த ஒரே மாதிரி சிச்சுவேஷன், அதாவது லவ் ஃபெயிலியருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு கவிஞரோட பார்வையில் நினைக்க தெரிந்த மனமே மறக்க தெரியாத, இவர் உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு சொல் இருக்கும். இது இருக்கும். ரெண்டு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ரெண்டு பேரும் மேதனைகள். ஆமாம், அப்படி ரெண்டு பேரும் அது வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி. எங்கள் அப்பாவும் அவரும் கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவர் அந்த நாளில் ஒர்க் பண்ணும்போது இதுலேருந்து தெரியும். இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு அவர் தான் இந்த படம் நல்லா இருக்குது, இந்த புக்கு படி, அந்த புக்கு படின்னு சஜஸ்ட் பண்ணி பண்ணும். எங்கள் அப்பாவோட வளர்ச்சிக்கு ஜாவர் சீதாராமன் வந்து ஒரு பெரிய பங்கு. அந்த காலத்து த்ரில்லர்னா, ஆமாம், த்ரில்லர்னா அவர் தான் இது பண்ணுவார். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அவரை மாதிரி கிடையவே கிடையாது. அந்த காலத்துலேயே என்ன சார், ஒரே வந்து ஒரு சப்ஜெக்டை சொல்லும்போது டைரக்டாக சொல்லாமல் ஒவ்வொரு கேரக்டர் மூலமாகவும் அந்த நாள் அதான் ஷூட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு ஐடியா என்ன ஏதுங்கிறத வந்து இந்த மாதிரிலாம் அது இங்கிலீஷ் மூவி தான், பட் இருந்தாலும் அதை தமிழில் ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. அதான் இந்த பாட்டு வரும்போது இந்த பாட்டும் அந்த பாட்டும் ஒரே மாதிரி இருக்குங்கிறது சொல்லுவார். இல்லை, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கருத்து. நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்று பண்ண கருத்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்த பாட்டு. ஒரு 70 வருஷம் ஆச்சு சார் இன்னும், ஆனால் அந்த பாட்டுடைய எக்ஸ்பிரஸ் இன்னும் அப்படியே இருக்கு. எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு படம் முதலாளி. அது இந்த 1957. இந்த படத்தும்போது தான் என்னோட தட் இஸ் பெரியம்மா பொண்ணு முக்தாங்கிறவங்க பிறந்தாங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கு பிறந்த சமயத்தில் இந்த படம் அவருக்கு ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு வந்தது. வெற்றி படமாக, பெரிய வெற்றி படமாக. இதில் என்னென்னா, நம்ம இவர் இது எம்ஏ வேணுங்கிறவர் தயாரித்த படம். இது எம்ஏ வேணுங்கிறது டிஆர் சுந்தரம்கிட்ட ப்ரொடக்ஷனில் இருந்தார், மேனேஜராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் தனியாக ரத்னா ஸ்டுடியோன்னு ஆரம்பித்து சேலத்தில் நடத்தினார். அவர் வந்து ரத்னா ஸ்டுடியோ லீஸ் பண்ணும்போது அது சம்பூர்ண ராமாயணம் அப்போ எடுத்திருந்தார். இந்த சம்பூர்ண ராமாயணம் வேலை இல்லாத சமயத்தில் உங்களுக்கு ஸ்டூடியோ ஃப்ரீயாக இருக்கும், பட் அதுக்கும் காசு கொடுத்துட்டுருக்கணும். அப்போல்லாம் எப்படின்னா ஒர்க்கர்ஸ்லாம் பர்மனெண்ட்டு, டைரக்டர்ஸ் பர்மனெண்ட்டு, இவங்க எல்லாருமே பர்மனெண்ட்டு, எல்லாம் பர்மனெண்ட் சேலரி.
ஸோ அவங்க உட்காந்துன்னு இருக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படமும் ஆரம்பித்தார். ஓகே ஓகே. அதில் வந்து சிவாஜி, பத்மினி, என்டி ராமராவ், டிகே பகவதி, சந்தியா, அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, யானை, குதிரை, அதுக்கப்புறம் சேரியட் எல்லாம் இதுன்னு அதுக்கு கான்ட்ராஸ்டாக இந்த படம் குடிசை, எஸ்எஸ் ராஜேந்திரன் ஹீரோ, காக்கி பேண்ட்டு காக்கி சட்டை, தேவிகாவுக்கு ஒரு சுங்குடி புடவை. இவங்க ஷூட்டிங் எல்லாமே பனைமரத்துப்பட்டி அங்கே பக்கத்தில் அங்கே தென்னை மரம், இதுதான் அவுட்டர், ஜாஸ்தி எங்கேயுமே போகாமல் அங்கே எல்லாம் வந்து குடிசையில் தான் வீடு அது இதுன்னு. அதனால் எங்கள் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் இதை பார்த்தாலே ஒரு மாதிரி என்னடா இது இந்த 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 இதில் மாட்டணும் அப்படின்ட்டு எல்லோரும் நான் பிஸின்னு போயிடுவாங்க. ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எங்கள் அப்பாவுக்கு கிடைச்சார், என்எஸ் ராஜேந்திரன். அவர் அங்கே கடைசி மட்டும் இருந்தார், எங்களோடய இருந்தார். டில் இஸ் டெத் என்னோட தான் இது பண்ணியிருந்தார். அவர் தான் சொல்வார், அவர் யாருமே வரமாட்டாங்க, அவரே எல்லாத்தையும் எழுதணும். அப்போல்லாம் நீங்கள் இப்போல்லாம் 10-12 அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்போ ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் சோமுட்டியும் ஒர்க் பண்ணணும், இங்கேயும் ஒர்க் பண்ணணும். ஏன்னா பர்மனெண்ட்டு அங்கே வந்து கண்டினியூட்டியை வந்து பத்மினி வந்து எந்த ட்ரெஸ்ஸு போட்டால், எந்த கையில் எந்த வளையல் போட்டாலும் அந்த பக்கம் பார்த்தோன்னே, இங்கே வந்து தேவிகா எந்த கையை நீட்டி பேசினாங்கிறது கண்டினியூட்டியும் பார்த்தோன்னே, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரே ஆள் பண்ணது அது. பெரிய அச்சீவ்மெண்ட். நேஷ்னல் அவார்டு வந்து ராஜேந்திர பிரசாத் கொடுத்தாரு. நேரு அந்த அது ஃபோட்டோ இருக்க வேணாம், உங்களுக்கு அனுப்புகிறேன் உங்களுக்கு. அதில் என்னென்னா ஒரு காமெடி என்னென்னா, அப்போ தான் அப்பாவுக்கு வந்து சிவாஜி ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகம் இருந்தது. என்டி ராமராவும் அப்பாவுக்கு தெரியும், ஏன்னா அவருக்கு தெலுங்கு படத்தில் அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது இவரும் காந்தாராவும் என்டி ராமராவும் ஒன்றா ஒர்க் பண்ணாங்க, தெரியும். ஸோ அப்பா வந்து இப்போ வந்து அது ஸ்டூடியோவில் இவங்க ஷூட்டிங்கில் வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஏன்னா இவங்களது எப்போ முடியறது, நம்ம வேலையை கூட்டு போகிறது, அடுத்து நம்ம கேமரா எடுத்துன்னு போகணுமே அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பார். பார்த்துட்டு இருக்கோன்னே சிவாஜி வந்து பார்த்துட்டு, ஒரு 4-5 நாள் ஆகும்ல கேமரா நம்ம கிடைக்குதுன்னா, இவ்வளோ பெரிய வேலையாக இருக்குப்பா, என்னப்பா அது இது அப்படின்னு அப்பாவுக்கு மூஞ்சி சொல்லி சும்மா கல்யாணம் பண்ணுறது. அப்புறம் அவங்க 2 பேரும் அப்பா மூஞ்சியை பார்ப்பாங்க, அப்படியே ரொம்ப இல்லை முடிஞ்சிடும் உனக்கு, கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே சென்னை பேஸ்டு, அப்பா இங்கே இருந்தாங்க, அங்கே போய் எவ்வளோ நாள் இருக்கணும் அது இதுன்னு. ரொம்ப ஒரு சந்தியா வந்து நம்ப மாட்டீங்க, சந்தியா ஜெயலலிதா அம்மா வந்து 6 மணிக்கு ஷூட்டிங் பண்ணால் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அந்த 6 o'clock அந்த டிஃபனை கொடுத்தாங்கன்னா இதுன்னு. அப்பா எங்கேயாவது எடிட்டிங் அது இது ஒர்க் பண்ணும்போது போயிடுவாங்க. அப்புறம் நைட்டு வந்தால் கிடையாது. உடனே சந்தியா அம்மா என்ன பண்ணுவாங்க, இல்லை சீனுக்கு எனக்கு இது கொடு, தயிர் சாதமும் சாப்பாடும் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க. ஜுரம் வந்ததுன்னா தானே இதெல்லாம் பண்ணி சகாயம் எல்லாம் போட்டு ஆர்டிஸ்டோட பழகும்போது ஒரு சகோதரத்தனம் தான் இருந்தது, ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு வந்து ஒரு நடிகர் திலகத்தை பார்த்துட்டு உடனே ஒரு பிரமிப்பாவோ இதுவாவோ இல்லை. அல்லது ஜெயலலிதா அம்மு அக்காவை பார்க்கும்போதும் நான் அம்மு அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அப்படிலாம் பார்க்கும்போது என்னடா நம்ம மைட்பி அவங்க செட்டுக்கு போனால் வேறு மாதிரி இருக்குமே தவிர, பட் கலகலப்பாக பேசுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க தான் பழகுவாங்கங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மனோரமா சச்சு அம்மாலாம் இப்போவும் சச்சு அம்மா இப்பவும் பேசுவாங்க. டே ரவி என்ன எங்கடா இருக்கேன்னு கேட்பாங்க. இன்னொன்று ஏதாவது கேட்பாங்க, இந்த எங்கடா இவன் இருக்கான், இதாக அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி மனோரமா அம்மா இருக்கிற சமயத்தில் பாப்பா அம்மான்னு தான் கூப்பிட்டேன். ஏன்னா அவங்க பூபதி பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால் நாங்களும் பாப்பான்னு கூப்பிட்றதுனால எங்களுக்கு இந்த ஆட்சியெல்லாம் கூப்பிட்றது இல்லை.